ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரெயின் ராட் ரியாக்ட்ஸ். இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்காக சில பல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இன்னைக்கு வாங்க போவோம். நான் சொல்ல போகிற கதை கடவுளுக்கே எடுக்க தெளிவா சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் மாதிரி நடக்குதுன்னு தெரியல. என் சின்ன பிள்ளை காலைல பயங்கரமாக அழுது நின்றான். சரின்னு அவனுக்கு கூட நாடு பக்கத்தில் மெயின் ரோடு போனேன். ஸ்கூல் டீச்சர்லாம் போவாங்க, அவங்கள பிறக்க வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன் டெய்லியாக என்னோட வேலையை. இன்னைக்கு அதேமாரி உனக்கு கூட நடி போய் நின்று விளையாட்டு கட்டின்னு என் பெரிய பையன் கூட அந்த இவங்கிட்ட விளையாடிட்டான். ஸ்கூல் கிளம்பிட்டான். அந்த ஸ்கூல் சென்டர் அவங்களுக்கு தெரியல, அது மாதிரி விளையாட்டு காட்டிட்டு இருந்தான். நான் நம்பிக்கை நின்று இருந்தேன். என்ன பண்ண போறேன்னு ஏப்பா அழுவாதேப்பா இருப்பா. உடனே என் டவுல ஊத்துன்னு ஓட்டான் தலைவா. நான் சட்டை கூட போறேன்னு குழந்தைய தூக்கி நான் அம்மனை கட்டையா ஓடுறேன் தலை வீட்டு வரைக்கும். எல்லாரும் என்ன பாக்குறாங்க, என்ன அந்த பையன் வீடியோ எடுத்து பைத்தியம் முடிச்சு அம்மனை கட்டையா ஓடி கிடக்குது என்னன்னு தெரியல. எவ்வளவு ஆச்சுங்க. டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஃபுல் டே வைங்க இன்னைக்கு அவனுக்கு வட்டி கப்பாலுக்கு ஃபுல் டே வைங்க. இப்ப எனக்கு அடுத்தது என்ன தம்ம வேலை? வேலைக்கு போலனா தான் தலை வீட்டுல வேலை. இரியப்பா எப்ப நம்மளுக்கு வீடியோ காலம் போறேன் எப்பா இரியப்பா. நீயும் உங்க அண்ணன் பண்ற மாதிரி நீ ஏன் தாலியா இருக்காத சாமி. மூஞ்சி பார்த்தா சூப்பரா இருக்குது, அது மாதிரிலாம் பண்ணாதேப்பா. அந்த பையன் தான் சீமிச்ச மூஞ்சி. எப்பா நீ நல்ல பையன், எப்பா நீ பாப்பாவ ஒன்னும் புரியாம சுத்தி கிடந்த மாதிரி எப்பா தோட்டத்துல. சாயங்காலம் வருவான், உமால விடவே மாட்டான். குரலே மாறிச்சு. உண்மையால நடந்திருக்குமோ? செஞ்சு விட்டான் போல இருக்கும். மேல சட்டையும் இல்ல, கீழே எதுவும் இல்ல. என்னடா நினைச்சு பாக்குறேன், இல்ல கொடூரமான காட்சி. அந்த டீச்சருங்களை நினைச்சு பாக்குறேன் நானு. காலையிலே அதை பாத்துட்டு போய் எங்க இருந்து கிளாஸ் எடுப்பாங்க அவங்க. இவனே இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கானா பார்த்தவங்க எல்லாம். இது அசிங்கமா வேற திட்டமா நடந்திருக்கு போலடா. அப்போ சந்தோஷ் இருக்கா போலயே. இல்லப்பா, நான் ஒரு வீடியோ போட்டுறா போல. அதை பார்த்து காமெடி கூட இருக்குது இன்னொன்னு குழந்தைக்கு. ஆமா பார்த்த அந்த காமெடி. ஆனா காமெடி அதுவும். எப்பா எனக்கு பால் வராதுப்பா, அந்தானா கொடுக்க மாட்டேனாப்பா. செம்மையா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் முறை நம்ம டூர் போறோம்டா. கொடைக்கானல். பாட்டு போடு மாப்ள, நீ பாட்ட போடு. சரி நானே போறேன். அம்மன் சாங், தமிழ் சாங். முகம் பார்த்தாலே அங்கம் எல்லாம் சிலுக்கும் அம்மா, அண்டம் எல்லாம் அடங்கிடுமே அம்மா உன் அருளாலே. அங்காங்கி உலகை பார்த்தால் அகிலம் எல்லாம் சிலுக்கும் அம்மா, அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா. கோபம் டூர் போய்கிட்டு இருக்கேன். பயலையோட தான் நான், எல்லாம் பயலைய நம்ம தீபக்கு எல்லாரும் தான். கிளம்பிட்டோம்மா. நான்லாம் காசு போடல, எல்லாம் பயலைய எல்லாருமே ஷேர் பண்ணி தான் போட்டோம். இல்ல அப்படிலாம் அண்ணனுக்கே மரியாதை இல்ல உனக்கு. அந்த புள்ள தூக்கி போறாமல, அந்த புள்ள ஓவரா பேசுறா. அந்த புள்ள தூக்கி வீசிட்டு வாடா, வாழ்க்கை நாங்க இருக்கோம்டா. போன வச்சுட்டு பிளாக் பண்றா. பெரிய சீமையில இல்லாத புள்ளையாது. புரியுது மாப்ள, எல்லாரும் பொறுமையா இருக்கு. பொறுமை, நான் நல்லா யோசிச்சுட்டேன். நல்லா யோசிச்சேன். ஏய் இந்த மாதிரி நான் இப்ப சொல்றேன், ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சுட்டேன். அவங்களை விட எனக்கு நீதானே முக்கியம், நீதான் முக்கியம். இந்த ஊதவதி ஸ்டாண்டு தான் சாமியா இருக்கு. சாமி மாப்பிள வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்ல. சரி மாப்பிள ரொம்ப சந்தோஷம். கற்றுக்குறோம். இனிமே தான் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் மாப்பிள, தெரியுதா? உனே ஒரு 6ல இருந்து எனக்கு தெரியும் மாப்பிள. என்ன 6ல இருந்து தெரியும். 6ஆவது படிக்கும் போதே நம்ம பீடி குடிச்சு தெரிஞ்ச. 7ஆவது வரும்போது அப்படியே கணேஷ் போயல. ஏன்னா அப்போ வந்து அதானே கிடைக்கும். கணேஷ் போயல, சாந்தி பாக்கு அப்படி வச்சுக்கிட்டு தெரிஞ்ச. அப்புறம் 8th வந்தப்ப சரக்கு போட்ட கலை ஒலி ஒன்று அதெல்லாம் ஒரு இது எப்படியா. அப்புறம் 9th 10th வந்தப்ப கஞ்சா வித்த. 11th 12th வந்தப்ப கேஸ் ஆயிடுச்சு. என்ன செய்ய,
அவ்வளோதான் மாப்பிள்ள எப்படின்னு ஆயிடுச்சு கூலிப்படை ஆயிட்ட ஆயிட்டு விடு. என்ன செய்ய சண்டையில கத்தி படாத இடத்துல குத்தி என்னென்ன வாழ்க்கை அப்படி போய் இருக்கியா மாப்பிள்ள அப்படியா இனிமே பொண்ணு இல்ல காலையிலேயே எழுந்து வந்து எவ்வளவு ரிலாக்ஸா பேசுறான் அவன். எனக்கு அவரோட வீடியோ எல்லாமே பிடிக்கும்டா. அப்பா செம்மையா பேசுறான் அழகா. அந்த சரவணன் பாலசரவணன் இருக்காப்ல அந்த வாய்ஸ் அப்படியே படத்துல நடிக்க மாட்டாப்ல அப்படி அந்த வாய்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி வந்து உனக்கு என்ன தெரியும். அத்தாவது ஃபெயில் ஆன நாய் நீ என்ன சண்டைக்கு போட்டு காசுன்றா என்ன ஒரு நோட்டு மிஸ் ஆச்சு இங்கே தூக்கி போட்டு குத்தறா. காசு வந்துடும் தப்பா கூட குத்துறோம்டா அது அதனால எல்லாரும் செக் பண்ணிருக்காங்க. ஒரு நோட்டு மிஸ் ஆகட்டும் தூக்கி போட்டு குத்துறேன். டேய் பேனர் அடிக்கணும் ஆளுக்கு ஒரு தரமான டயலாக்கா சொல்லுங்க. குருன்னு பாக்காதீங்க கிருன்னு வருது. விரைவில் வருகிறோம் விருந்து தருகிறோம் கூப்பிடுறது நாங்க கூச்சப்படாம வாங்க. அடுத்த மாப்பிள்ள நாங்க பொண்ணு இருந்தா தாங்க. கேடா வெட்டு காது குத்து தந்தியில வாயாசம் பகச்சுக்கிட்டா நீ நாசம். படையே வந்தாலும் படமே ஓடாது. வசனம் பேசாது வரலாறு பேசும். தாலிய கட்டு தலையில கொட்டு சீரு மத்தவனுக்கு பீரு கேட்டு வாங்கி சாப்பிடு கூச்சமா இருந்தா கூப்பிடு. மொய் கையில பையி பொழுது விடிஞ்சு வீடியோ முடிஞ்சு வீடியோ முடிஞ்சு. அப்பா சமயம் வச்சிருக்கானுங்கப்பா. இது வச்சா 10 பேரை நடிக்கலாம் போல. கல்யாணத்துக்கு போன வேட்டி கட்டிட்டு வரணும் எப்படியாடா வருவ? என்னடா முறைக்கிற? பேசாம இருந்துக்கியா மேல செம்ம கடுப்புல இருக்கேன். எனக்கு என்ன வருவீங்களாடா? அங்க ஒருத்தன் இருக்கான் பாரு பைசல், அவனுக்கு ஒரு வேலை சொன்னடா பாரு என்ன பண்ணிட்டு இருக்கானு விளங்காதவன். அப்படின்னே வேலை சொன்னேன் ரோட்ல இருந்துகிட்டு இருக்கான். ஓ நீதானே 1 மணி லைன்ல இருக்க சொன்ன, அதான் அந்த லைன்ல இருக்கேன். தப்பா லைன் போதே அதுல போய் நில்லு செத்தா தொலைவ. இன்னொருத்தர் பீடி வாங்கிட்டு வர சொன்ன அவன் என்ன பண்ணி தொலைறானோ. பீடி எங்க இவ்வளவு நேரமா? தீப்பெட்டிங்க தீப்பெட்டி வாங்கல உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா? காலைல சோறு தானே போட்டேன். சாணம் முடிக்கணுமா? தீப்பெட்டி வாங்கல அதுக்கு பதிலா லைட் வாங்கிட்டு வந்துட்டேன். குடு டப்பா பொறிக்கு சொக்காப்படி வந்து சேர்ந்து இருக்காங்க பாரு. நல்லா சேவிங் செட் மாதிரி. நீ ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்க? போய் சட்டையை போட்டு வாடா. யோ மாமா என் சட்டையை செல்லோட தூக்கி நீ போட்டு வந்த நான் எதை போட்டு வர? அதான் ரிங்டோன் மாத்தி மாத்தி அடிச்சாடா மாப்பிள. என்ன மாப்பிள உங்கூட தான் நான் இருக்கேன். என்ன மாதிரி கொஞ்சமாவது கூறுவாரோட இருங்கடா. கத்தி கத்தி கருப்பான தான் அடிச்சோம். ஜீவனே போகுதுடா. ஏன்டா இப்படி சிகப்பு கலர் பூரா பேரும் அப்படிதான். அப்போ ஒருத்த கூட ஒழுங்கு கிடையாதாங்க. பாட்டு பாடுவீங்களா? எல்லாமே கையில இருக்கு. புது பாட்டு பாட்டாப்பா ஒரு பாட்டு நல்லா இருக்கும். ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்க முதல்ல பாடுங்க நல்லா நான் சொல்றேன். தேனாமோ காலையில எழுந்திருச்சு காப்பி குடிச்சு காலை கடன் முடிப்பேன். எங்க அம்மா சுட்டு வச்ச இட்லி 8 இட்லி திம்பேன் காலையிலேயே எழுந்திரிச்சு காலை கடன் முடிப்பேன். அப்புறம் வந்து குளிச்சுட்டு எங்க அம்மா சுட்டு வச்ச இட்லியை திம்பேன். இப்போ இந்த படத்துல வந்ததுல இந்த பாட்டு கமல் படம். என்ன சொல்றாரு? என்ன அது காலையில பாட்டு பாட சொன்னா காலைல இருந்து நீ கக்கூஸ் பொறுப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கான்? 8 இட்லி திம்பாரா? 8 இட்லி விடுறான். அந்த பாட்டை எப்படி கொலை பண்ணிட்டான் வர்றான் அவன். நான் சொல்றது எங்க இருந்தா வரானுங்க. அவனுக்கு படம் எடுத்து கொலை பண்ணிட்டானுங்க நம்ம எல்லாரையும். கடவுளே எல்லாருமே அந்த இதுல பாட்டை கொலை பண்ணிட்டான். பாத்துட்டான்.
ரியாக்ஷன் வருவாருக்கு. எல்லா வீட்டுமே சூப்பரா இருக்குப்பா உங்களுக்கு. தம்பி உங்க பேர் ரயனாப்பா? ஆமா. ஸ்கேட்டிங் கிளாஸ் போகும்போது ஒரு பொண்ணோட சேர்ந்து அப்படியே ஜோடியா ஸ்கேட்டிங் பண்றீங்களாமே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் போலீஸ்பா. போலீஸா? ஸ்கேட்டிங் மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஒருத்தங்க அவங்க அதை கை பிடிச்சிட்டு போனோம்னாங்க. ஸ்கேட்டிங் போறேன்னா ஸ்கேட்டிங் பண்ணணும் தம்பி. 5 வயசுல டேட்டிங் பண்ண பார்க்க கூடாது. சரி. அந்த பொண்ணு பேர் என்ன? ஆதிரா. ஆதிராவா? அது இருக்கட்டும். அதை தாண்டி எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க? ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்காங்க உனக்கு? எத்தனை பேர் தோராயமா சொல்லுங்க கேப்போம். ஒரு 20 இருப்பாங்க. நீங்க பாரு, நீ ரொம்ப தவறு பண்ற கண்ணா. இத்தனை பெண்கள் கூட எல்லாம் நீ பேசக்கூடாது. சரி சார். எதுக்கு உனக்கு அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? என்னடா வெக்கப்படுற? பயமா இருக்கா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேறையாடா உனக்கு? வயிற்றுச்சலா இருந்தாலும் பெருமையா இருக்குடா. சும்மா பிராங்க். ஒரு 5 கேர்ள் ஃபிரெண்ட் பேர் சொல்லு. ஆதிராலேயே இருக்காங்க அவன். அருமடா அருமடா. ரயன் லவ் யூடா. இருங்க அவன் இப்ப இப்படி சொன்னா சொல்ல மாட்டான். இப்ப பாருங்க, லவ் யூ ரயன். லேடிஸ் வாய்ஸ்ல சொன்னோன்னு லவ் யூ டூ சொல்றான்டா. அப்பா லேடிஸ் வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. மறந்துட்டேன். ஐயோ கடவுளே. இப்ப நம்ம சாப்டர் 1ல இருந்து பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. இத நம்ம லாஸ்டா படிச்சுக்கலாம். சாப்டர் 2ல என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. ஈஸி. சாப்டர் 3 என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? அதானே. டேய் முட்டாள் பசங்களா, இருக்குதுல சாப்டர் 3 தான்டா கஷ்டம். சாப்டர் 3 கஷ்டமா இருக்கிறதுனால இதுவும் நம்ம லாஸ்டா படிச்சுக்கலாம். சாப்டர் 5. நமக்கு மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்கு? 20. நம்ம ஸ்ட்ரைட்டா 20க்கு போயிடலாம். சாப்பிட்டு வந்து அப்புறமா இத படிக்கலாம். அதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுல, வாங்கடா படிக்க போலாம். இருடா, இப்பதானே சாப்பிட்டோம், அப்புறமா போலாம். இப்பயாவது வாங்கடா படிக்கலாம். இருடா படிக்கலாம். இருடா. மூடிட்டு படத்தை நம்ம 3 பேரும் ஃபெயில் தான். சார், அடிஷனல் பேப்பர். சார், அங்க 2 முட்டாள் பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டைம் பாஸ் பண்றதுக்குன்னு எக்ஸாம் ஹாலுக்கு வராங்க சார். குரூப் ஸ்டடீஸ்ல யாராச்சும் படிக்க முடியுமா சார்? படிக்க முடியாது. அதனாலதான் 1 மாசம் முன்னாடி எல்லா சாப்டரும் தரவா படிச்சுங்க. உங்களுக்கு குரூப் ஸ்டடீஸ் பண்ணணுமா? குரூப் இந்த மாதிரிலாம் இருப்பானுங்க எல்லா கேங்லயும். படிக்கவே இல்லைன்னு 10-15 அடிஷனல் சீட் வாங்கி எழுதுவானுங்க. ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆயிடுவானுங்க. அப்பதான் அதிர்ச்சியே காத்திருக்கும். நீலாம் பாஸ் ஆயிட்டியா? எப்படி பாஸ் ஆனே அப்படின்னுவானுங்க. எதிர்த்து போய் லைட் ஆஃப் பண்ணி போலாம். டேய் போடா, என்ன நம்ம முடியும் குளிருது. சரி இரு. ஹலோ டேய் மச்சான், ஒரு முக்கியமான ரூம் ஆச்சுடா. வாடாடி அவசரம், டக்குன்னு வாடா. இரு வருவான். இந்த டேட்லடா ரூம் மேட்ச் ரொம்ப குளிருதுடா. டேய் ஆமாடா மச்சான், ரொம்ப குளிருது. நாளைக்கு போட்டுக்கலாம் ரூம் மேட்ச். போயிட்டு வா, நாளைக்கு வா. நான் இருட்டா குட்டியாடா போடா. டேய் மச்சான், அதுதான் வந்துட்டேன். லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போடா. சொல்லுங்க, ஃபேனே போட்டு போயிட்டான். குளிருதுல அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவனு இதுதான் கூப்பிட்டானுங்கன்னு. அதான் பழி வாங்கிட்டான். டேய் நான் சொல்றேன், ஒரு மாதிரி கடுப்பா இருக்குடா, டீயை போடு. என்னது ஹஸ்பண்ட் வந்துட்டானா? சரி இரு, நான் அப்புறமா பண்றேன். டேய் ஒரே நிமிஷம், ஆள் வேற ஃபோன் பண்றாடி. ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லுமா, என்னமா பண்ற? நான் ஆளுகிட்ட பேசுறேன்னு இன்னொரு ஆளுகிட்ட சொல்றான். அவன் என்னன்னா ஹஸ்பண்ட்ன்றான். ஏங்க இந்த காலத்துல யார் என்ன பண்றானே புரிய மாட்டேன். ஜென்ரேஷனே மாறி போய் கிடக்குது. ஹலோ சொல்றி, ஸ்கூல் முடிஞ்சிச்சா? இவரு யோகிய மாதிரி பேசுறாரு. இவன் தான் பெரிய, அவங்க கூட பரவாயில்ல, இவன் தான் பெரிய திருட. இவனை புட்டி ஜெயில போடுங்க சார் முதல்ல. அண்ணா பிரேக் கொஞ்சம் லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி தரீங்களாண்ணா? இறங்கி மாமா. பஸ் 10-12 பணம் தானே? ஆமா சார், கொஞ்சம் ஏறா. ஆமா வந்து உட்காருமா. கால் கட்டுமா. கிரிஞ்சி. A few moments later. பிரேக் ஓகேவாமா?
ஓகேண்ணா. காலை டைப் பண்றானா? இது ஒரு காமெடி. ஐயோ சிரிச்சுக்கணும். பசங்க சேனலுக்கு ஏத்த மாதிரியே இருக்கீங்கடா. ஏங்க வாழை பிடிக்கலையா? பல்லாவர சுடுகாடு வாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மண்ணை போட்டு பொச்சிருவேன். நிம்மதியான உறக்கம். இப்படி நாங்க தாங்க பல்லாவர சுடுகாடு தாங்க. வாங்க வாச்சால போங்க. இதெல்லாம் காரணம் யார் தெரியும்ல? தெரியும். இந்த கூமாப்பட்டிக்காரன். டீச்சர் அவனை கூட்டு வந்து முதல்ல படிக்கணும். பேக்கை பிடிங்கிட்டு போற சைலண்டா இருக்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? நீங்களே கார்ல வந்திருக்கீங்க, உங்களை துரத்தியா பிடிக்க முடியும்? அதுக்குன்ட்டு நீங்க ஹெல்ப்னு கேட்டா மட்டும் யாரு ப்ரோ ஹெல்ப் பண்ண போறா? சுத்தி பாருங்க, ஒருத்தனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். அதே மாதிரி அதுல பேக்ல ஒன்றும் பெருசா இல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஃபைல்ஸ் இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க வேணா கார்ல வேற போன் கூட எடுத்துக்கோங்க ப்ரோ. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், என் பேக்ல வந்துட்டு எங்க அம்மா போட்டோ மட்டும் இருக்கு, மட்டும் கொஞ்சம் கொடுத்துறேன். அதான் அம்மா போட்டோ மட்டும் எடுத்துட்டு என்கிட்ட சீக்கிரம் கொடு. தேங்க்ஸ்ண்ணா. நல்ல பையனா இருக்கேடா. ஆனா நான் வேணா டிராப் பண்ணிட்டா உன்ன வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கோ. குழந்தைகிட்ட போய் நான் டிராப் பண்றேன். நான் உன்னை டிராப் பண்றேன். யாருக்கு சல்யூட். கடைசி சின்னலாம் இருந்ததுடா. எங்க தூக்கின்னு வச்சாங்க பாரு ட்விஸ்ட். வா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரத். பாய்.